என் தங்கப்பிள்ளையே, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இன்று இரவுக்குள் இந்த வராகி என் கைகளை நீ தொட்டு விடுவாயானால், என் பிள்ளையே, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நான் கொடுத்து விடுவேன். என் பிள்ளை, நீ கேட்டு நின்ற விஷயங்கள் எல்லாம் உன் கைகளை வந்து சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமா? அதற்காக நீ செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா? நாம் சரியான பாதையில் தான் சென்று அந்த பொருளை அடைய நினைக்கின்றோமா என்பதனை சற்று சிந்தித்துப் பார். உனக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும், அது உன் கைகளில் கிடைக்க வேண்டும் என்று விதியானால் அதை ஒரு நாளும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. எதுவாக இருந்தாலும் அதை என் பிள்ளை நீ சர்வ நிச்சயமாக மன சந்தோஷத்தோடு உன் கைகளில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனைகளாக இருந்தாலும், இவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை உன் வாழ்க்கையிலிருந்து நீ களைந்தெடுக்க வேண்டும். எதற்கும் யாரையும் ஒரு நாளும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. என் கையை நான் தொடச் சொன்னதற்கு காரணமும் அதுதான். இந்த வராகி என்னை தொட்டால் உனக்குள் நம்பிக்கை பிறக்கும். இந்த வராகி என் கையை தொட்டுவிட்ட அடுத்த நொடி உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கும். உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதனால் என்று உனக்கு தெரிய வரும். யாரால் நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் என்பதும் உனக்கு புரிய வரும். தெய்வத்தை சரணடைந்து தெய்வமே கதி என்று இருக்கின்ற உனக்கு நீ கேட்பதை நான் கொடுக்காமல் இருப்பேனா? நிச்சயமாக தருவேன். ஆனால் அதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் நீ சரியாக சிந்திக்க வேண்டும். யாரும் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுத்துவிட முடியாதபடி எப்பொழுதும் என் பிள்ளை மனநிறைவோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எல்லா காயங்களும் உன் மனதிற்கு ஆறுதலை தரவில்லை என்று நீ வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு, இந்த காயங்கள் எல்லாம் முடியும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் என்னவென்று உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, நல்ல நேரத்தில் நல்ல சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி நாம் நிற்கும் பொழுது இதற்காக என் பிள்ளை உன்னை நீ தயார்படுத்திக்கொள். உன்னுடைய மனநிலையை நீ சரி செய்து கொள். உனக்கு என்ன வேண்டும் என்று நீ நன்றாக சிந்தித்துக்கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். யாராலும் உன்னை எந்த ஒரு காலகட்டத்திலும் அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியாது. யார் நினைத்தாலும் உன்னை அவ்வளவு சுலபமாக காயப்படுத்த முடியாது. உன்னுடைய மனது நினைத்தால் மட்டும், உன்னுடைய மனது இந்த கவலையை நாம் ஏற்றுக்கொண்டு விடுவோம் என்று நினைத்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் உன்னை வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றை எல்லாம் தெளிவாக தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டால், இந்த தாயானவள் உன்னை உச்சத்திற்கு அழைத்து செல்வேன். இந்த வாழ்க்கையில் நீ என்ன கேட்கின்றாயோ அதை உன் வசமாக நான் ஒப்படைப்பேன். என் பிள்ளையே, அம்மா உன்னை தேடி வருவதற்கான காரணத்தினை முதலில் தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு அது நடக்கும், இது நடக்கும் என்று அதிகமான ஆசைகளை உனக்குள் தூண்டிவிட நான் வரவில்லை. என்ன நடந்தாலும், நான் உனக்கு எத்தனை பேர் அதிசயத்தை கொடுத்தாலும்
உன்னுடைய உழைப்பிற்கேற்ற பலன் உனக்கு கிடைக்கும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். எந்த அளவிற்கு நீ உன்னுடைய உழைப்பை ஒவ்வொரு விஷயங்களிலும் ஈடுபடுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அம்மா சொல்கின்றேன். அப்படி சரியாக நீ சென்று கொண்டிருப்பது உண்மை என்றால், நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரி என்றால், இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. வராகியினுடைய செல்ல குழந்தையான உனக்கு வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். எப்பேற்பட்ட நேரத்திலும் உன்னை விட்டு நான் விலகி நிற்க மாட்டேன். எதற்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து விட நினைக்காதே. உனக்கென்று நான் செய்து கொடுக்கின்ற ஒவ்வொரு சத்தியங்களும் ஒவ்வொரு சத்திய வாக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இனி வருகின்ற நாளிலாவது தெய்வத்தின் துணையோடு நடக்கிறோம் என்கின்ற எண்ணத்தை கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக செய்து கொண்டே இரு. உன் கைகளில் ஓர் விஷயம் வந்து சேர்கிறது என்றால் அதை பெற்றுவிட்ட பிறகு உண்மையில் அதன் மீது இருக்கின்ற நம்பிக்கையை என் பிள்ளை ஒரு பொழுதும் குறைத்து கொள்ளக்கூடாது. ஒரு பொருள் தன் கைகளில் சட்டென்று கிடைத்து விட்டால் உடனே அதை நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் கிடைக்கும் வரை போராடுவதும் கிடைத்த பிறகு அதனை கண்டு கொள்ளாமல் விடுவதும் இங்கு நிறைய பேருக்கு வேலையாக மாறிவிட்டது. இதனாலேயே தெய்வம் சில நேரங்களில் சட்டென்று ஒருவர் கேட்பதை தருவதற்கு யோசிக்கின்றார்கள். கொடுத்து என்ன பலன்? அதனை பெறுவதற்கு முன்பாக உன் மனதில் இருந்த எண்ணங்களும் அதை பெற்றுவிட்ட பிறகு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களும் வேறு வேறாக அல்லவா இருக்கின்றது. அதனால்தான் எந்த ஒரு விஷயமும் தனக்கு கிடைத்த பிறகு அதன் மீது நீ உண்மையான அன்பு கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நீ சரியாக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் என் பிள்ளை சரியாக புரிந்து கொண்டு நீ நடந்து கொள்ள வேண்டும். இனி என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு மனநிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். சந்தோஷத்தை உணர வேண்டிய காலகட்டம் உனக்கு இருக்கும் பொழுது தேவையில்லாத கவலைகளை தூக்கி சுமந்து கொண்டு திரியாதே. கையில் கிடைப்பதை பொக்கிஷமாக நினைத்து பத்திரப்படுத்திக்கொள். இன்று நடக்கின்ற விஷயம் நாளை உச்சத்தில் உன்னை அமர வைக்க வாய்ப்புகள் அதிகம். உன் மனதை சந்தோஷப்படுத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய தேவையற்ற எண்ணங்களால் அவற்றை நீ விரட்டிவிடக்கூடாது. உனக்கு என்ன தேவையோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை சரியாக கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இனி இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக உணர்ந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு அதனை நான் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பதனால் தானே என் கையை தொட்டிருக்கின்றாய். எதுவாக இருந்தாலும் அதன் முக்கியத்துவம் என்னவென்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழத் தொடங்கினால் போதும். இனி என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான முழுமையான மனநிறைவை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். துன்பமும் துயரமும் இனி உனக்கில்லை. உன் மனது என்னை நோக்கி வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.